பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறேன். அதேபோல் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சில திட்டங்களை நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறேன். குறிப்பாக வார்டு 66 குமரன் நகரில் மழைநீர் வடிகால் பணி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பார்வையிட்டு வந்திருக்கிறேன். வார்டு 66 சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய 4 பள்ளிகளை பார்வையிட்டு அந்த பள்ளிகளுக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகள், குடிநீர் பிரச்சனை, கழிப்பிடம், விளையாட்டு மைதானம் போன்ற பல அடிப்படை பிரச்சனைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் முறையாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். தேவைப்படும் என்று சொன்னால் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அதற்காக அந்த நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சியில் நான் ஈடுபட இருக்கிறேன். அதேபோல் அண்மையில் மரணமடைந்த கழகத் தோழர்கள் இருவருடைய குடும்பத்தை கல்விக்காக உதவித்தொகை இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல பணிகள் என்னுடைய தொகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைகளையும் நடைபெற வேண்டிய அந்த நிலைகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நான் கலந்து பேசியிருக்கிறேன். மீன்வளத்துறை அமைச்சரை நீங்க டெல்லிக்கு அனுப்பி பிரச்சனைகள் சரி செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நிலையில நேற்று இரவு ஒரு தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இலங்கை கடற்படையில். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை வெறும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தால் மட்டும் போதாது. முதலமைச்சர் பிரதமருக்கு அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நேரடியாக சென்று சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரிடத்திலோ வேண்டுமென்றால் பிரதமரிடத்திலோ இது குறித்து விளக்கமாக பேசி அதற்குரிய பரிகாரத்தை காண வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஜெயலலிதாவுடைய சிகிச்சை பற்றியும் அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய இந்த மர்மங்கள் பற்றியும் விசாரணை நடத்திட வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, பல்வேறு கட்சிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் அந்த உணர்வோடு தான் இருக்கிறார் என்பது நாட்டிற்கு நன்றாக தெரியும். திடீரென்று நேற்றைய தினம் ஒரு அறிக்கை அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில இருக்கக்கூடிய வாசகங்களை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் வேதனையாக மட்டுமல்ல, வேடிக்கையாகவும் இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2016 செப்டம்பர் 25 அவர் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அப்பொழுது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட அந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சாதாரண காய்ச்சல், அதே போல நீர் சத்து குறைபாடு இருக்கிறது. 2 நாளில் அது முழுமையாக சரி செய்யப்பட்டு அவர் இல்லம் திரும்புவார் என்றுதான் செய்தி வெளியிடப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், போயஸ் தோட்டத்திலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகிற நேரத்தில் மயங்கிய நிலையில் இருந்தார். செயற்கை சுவாசத்தின் மூலமாகத்தான் அவருக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நேற்றைய தினம் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சிகிச்சை குறித்து டிசம்பர் 4 இதய துடிப்பு நின்றது குறித்தும் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கைக்கும் பல்வேறு வேறுபாடுகள், குளறுபடிகள் அதிலே நிறைய இருக்கிறது. நீங்கள் இங்கே கேட்டது போல வருகிற 8 அதாவது நாளைய தினம் முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். எதற்கென்று கேட்டால், அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, நீதி விசாரணை நடத்திட வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்து அவர் உண்ணாவிரதம் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது.
2 நாட்களுக்கு முன்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். என்ன அறிக்கை என்று கேட்டால், ஓபிஎஸ் தான் முதலில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓபிஎஸ் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், விஜயபாஸ்கர் இடத்துல தான், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் இடத்துல தான் முறையான விசாரணை நடத்திட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே 2 பேரும் இப்படி மாறி மாறி சொல்லுகிறது நிலையை பார்க்கிற போது எங்கள் அப்பன் குதிருக்குள்ள இல்லை என்ற நிலையிலே தான் இந்த செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் முழுமையாக நாங்கள் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் மட்டுமல்ல, ஏதோ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து அவர் மறைந்திருக்கிறார். அரசியல் நாகரிகத்தை அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து மறைந்திருந்தால் நாங்கள் அதை பற்றி எந்தவித பிரச்சனைக்கு நாங்கள் செல்ல தயாராக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மரணமடைந்திருக்கிற போது அந்த மரணத்திலே மர்மம் இருக்கிறது என்று பரவலாக செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதைத்தான் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறோம். எனவே முறையான நீதி விசாரணை நடத்தினால்தான் ஓபிஎஸ் சொல்வது உண்மையா, விஜயபாஸ்கர் சொல்வது உண்மையா, அப்போலோ மருத்துவமனை சொல்வது உண்மையா, அல்லது நேற்றைய தினம் எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை உண்மையா, வெளியிலே பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் உண்மையா என்பதெல்லாம் நாட்டுக்கு நன்றாக வெளிப்படையாக தெரிய வரும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் உடனடியாக முறையான ஒரு நீதி விசாரணையை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை அரசை கண்டிச்சு எதுவும் திமுக சார்பில் போராட்டங்கள் நடக்குமா? ஏற்கனவே தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். நடத்துவதற்கான சூழ்நிலை வந்தால் நிச்சயம் நடத்தும். சரி, ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க, எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா இன்னும் பொருட்கள் இல்லைன்றதா ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்கீங்க. அது தொடர்ந்து 1 வார காலத்திற்குள் சரி செய்யவில்லை என்று சொன்னால் ரேஷன் கடைகளுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அதேபோல பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நிச்சயம் நடத்துவோம். விரைவில் அதற்கான தேதி அறிவிக்கப்படும். மீனவர்களுடைய படகு ஏற்கனவே பிடிப்பட்ட நிலையில அவங்க போட்டு நடத்த இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த துப்பாக்கி சூடுக்கு பிறகு அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. நிவாரணம் அல்லது அந்த படகு நேற்றைக்கு கூட மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக ஆட்சியில இதுவரை மீனவர்களுக்கு எந்த தொல்லையும் ஏற்பட்டதில்லை, எங்கேயும் சாவு ஏற்பட்டதில்லை என்று நேற்றைக்கு கூட பேசியிருக்கிறார். ஆனால் நேற்றைக்கு இரவு கூட சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இதுதான் மத்திய அரசுக்கு உடனடியாக மாநில அரசு நேரடியாக சென்று ஒரு அழுத்தத்தை தந்து உடனடியாக நிவர்த்தி செய்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம்.